சமூக துரோகிகளுக்கெல்லாம் இந்த தங்கமல திருடனின் எச்சரிக்கை. பாட்டாளி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடினா, பெண்களின் கற்ப சூறையாடினா, நான் விதிக்கிற தண்டனை மரண தண்டனை. என் கட்டளை உங்க முதலாளிங்க கிட்ட போய் சொல்லுங்க. வாங்க. திருடா, சரணடைஞ்சிடு. எதுக்கு சரணடையணும்? அரசாங்கத்தை எதிர்த்து சில காரியங்களிலே ஈடுபட்டதற்காக. எங்க இருக்கு அரசாங்கம்? உண்மையான சமூக துரோகிகளை விட்டு வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நீ இப்படி பேசுறது சட்டப்படி குற்றம். இது என்னுடைய நாடுன்னு மாறுதட்டி சவால் விட்ட சத்ரபதி சிவாஜி அந்த காலத்து அரசாங்கம் என்ன செஞ்சது? தனக்கென ஒரு படையை உருவாக்குற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ வெள்ளக்கார அரசாங்கத்தால என்ன செய்ய முடிஞ்சது? மக்கள் ஆட்சியை நீ அவமதிக்கிற. எங்க இருக்கு மக்களாட்சி? இந்த மக்கள் அவங்க நிலத்துல விவசாயம் செய்ய முடியாதபடி இரும்பு வேட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்ததான் மக்களாட்சியா? முகமூடி திருடனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? கொலைகாரனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? சரணடைய விட்டால் சுட்டு தள்ளிடுவேன். முடியாது. எங்க தெய்வம் சரணடைய முடியாது. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் உங்க துப்பாக்கிகளுக்கு பலியாக முடியாது. டேய் வாங்கடா எல்லாரும். என்ன பிடிக்கிறதுக்காக இந்த ஏழை மக்களை துன்புறுத்த வேண்டாம். நான் சரணடைஞ்சிடுறேன். என் மேல அன்பும் பாசமும் இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. போமா. இத்தனை நாளா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி நம்ம எல்லாம் கதிகலங்க வச்ச அந்த தங்கமல திருடன் கைகளுக்கு விலங்கு போடு. ஆமாமா, உடனே போய் அவன் முகமுடியை எடு. அவன் முகத்தை பார்க்கறதுக்காக நாங்க துடியா துடிக்கிறோம். ராஜா, எங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த அந்த மகானுபாவன் நீதானாப்பா? கஷ்டங்களை தீர்த்து வைக்கலையேன்னு எல்லாரும் உன்னை குறை சொன்னதுக்காக எங்களை காப்பாத்தணுங்கிற லட்சியத்தோட நீ திருடனா மாறிட்டியாப்பா? என் மகன் கைகளுக்கு விலங்கு போட உனக்கு எப்படி மனசு வந்தது? உண்மையான திருடங்களை பக்கத்துல வச்சிட்டு நிரபராதியான என் மகனை திருடன் சொல்றியா ஆபீசர்? சூழ்ச்சி பண்ணி எங்க ராஜாவை தூக்கு மடைக்கு கொண்டு போக நினைச்சா இந்த தங்கமல ரத்தாராக மாறிடும். ஆமா, இவங்க போடுற விலங்கு என்ன கட்டுப்படுத்துமா? என் திறமையை பயன்படுத்தி இவங்க கொடுமைகளை தகுந்த ஆதாரங்களோட நிரூபிச்சு தூக்கு மேடலை ஏத்துறதுக்கு தான் நான் போறேன். பாருங்க சார், இவன் கோர்ட்டுக்கு போனா நம்ம தூக்குல தொங்க வேண்டியதுதான். எஸ்பி சார்,
ஒரு வெள்ளக்கார போலீஸ் தேச தலைவர்களை திருட்டுத்தனமா சுட்ட மாதிரி இவனையும் சுடாது போனா நாம சாக வேண்டியதான். தங்கமலர் திருடன். டாக்டர், இந்த பாடிய துண்டு துண்டா வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுங்க. நோ, நீங்க அவர் பாடிய துண்டு துண்டு ஒரு போலீஸ் கூட உயிரோட இருக்க மாட்டான். அவங்க குல ஆச்சாரத்துக்கு முரண்பாடா அந்த பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. டாக்டர் ஸ்ரீகன்யா, ராஜா செத்து போயிட்டான்னு டெத் சர்டிபிகேட் எதுக்காக கொடுத்த? அது நிஜம், எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுனால. அவ சாகலேன்னு உனக்கு தெரியும், இருந்து எதுக்காக போய் கையெழுத்து போட்ட? போய் பித்தலாட்டம் உனக்கு தான் தெரியும். மக்கள் நன்மைக்காக சரணடைந்த ராஜாவை கோலத்தனமாக சுட்ட கொலவர பாவினி. Go to hell with your arguments. விடுங்க. Shut up and sit down. பாரு, அவன் உயிரோட தான் இருக்கா. நான் தவறுதலா அந்த சர்டிபிகேட்டை தந்தேன்னு அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போடு. கையெழுத்து போடலன்னா? 3rd டிகிரினா
உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாக்அப்ல இல்ல, இங்கேயே உன் வீட்லயே அமுல்படுத்துறேன். எந்த டிகிரி அப்ளை பண்ணாலும் ஒன்னால என்கிட்ட இந்த கையெழுத்து வாங்க முடியாது. வாங்குவேன். இம்பாசிபிள். It is possible. அந்த ராஜா செத்தாகணும். He must die. He must die. Come on, sign this. Never. Never? என்ன எஸ்பி சார், என்ன நடந்தது? போய் டெத் சர்டிபிகேட் கொடுத்து உங்க மக கவர்மெண்ட்டை சீட் பண்ணினா, அரெஸ்ட் பண்ண போனா பாய்சன் சாப்பிட்டுட்டா. அம்மா, எந்த முகூர்த்தத்துல ஸ்ரீகன்யான்னு பேர் வச்சியோ என் வாழ்க்கையும் கன்னியாகவே முடிஞ்சு போச்சுமா. ஸ்ரீகன்யா, ஏன் இப்படி செஞ்ச? நான் கொடுத்த டெத் சர்டிபிகேட்டுக்கு உயிர் கிடைக்கணும்னா நான் உயிர் விடணும். அப்போ போலீஸும் கோர்ட்டும் என் ராஜாவை ஒண்ணு செய்ய முடியாது. லேகா, என் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுவியா? நான் செத்த பிறகு என்னோட